ஏங்க என்னங்க எதுக்கு இந்த வருஷம் வருஷற? ஒன்றும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அம்மா அப்பாலாம் கொடைக்கானல் டூர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்டி இப்படி உரசி இங்கிட்ட இருந்து காசு எடுக்க நான் ஏடிஎம் மிஷினா? கூட்டு போ. அக்கா கம கமான்னு மனக்கு இருடி ஒரு நிமிஷம். கை காட்டு. ராசாத்தி அம்மாவுக்கு மட்டும் ஊத்து. அம்மா நீங்களும் ஊத்து. நல்லா இருக்கேன் நான் வச்ச குழம்பு. வரவங்க போறவங்களுக்குலாம் ஆக்கி கொட்டுறதா என் வேலையா? நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காரச்சியா? நேத்து ராத்திரி உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்ப போறாங்க? வந்தாச்சு, பேரம் பேத்தி பார்த்தாச்சு, கிளம்பி போக வேண்டியதானே. அதை விட்டு இங்கே டேரா போட்டிருந்தாங்கன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? காலையில இருந்து கத்திட்டு இருக்கிற, வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? ஏய் ஆத்தால அப்பன வீட்ல இருக்காங்க, எதுக்கு சத்தம் போற? என்ன கேட்டாலும் பதிலே சொல்லாம இப்படி மரக்கட்ட மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? நிறுத்தி வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி. அடுத்தது ஒரு ஜென்மம் இருந்தா நீ ஆம்பளை தாண்டி போற. 10 மாசம் சமந்து பெத்தாதான் அந்த வலி தெரியும். ஏய் உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு வெறும் 10 மாசம் தாண்டி. என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தாலி கட்டினதுல இருந்து கட்டையில போற வரைக்கும் இந்த சும்மா எங்களுக்கு தாண்டி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மவள நான் உனக்கு பொண்டாட்டியா பிறந்து உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. ஓஹோ, சாபம் கொடுக்குறீங்களோ? கையாலாகாத ஆம்பளை இல்ல, எங்களால சாபத்தை தவிர வேற என்னத்த கொடுக்க முடியும்? ஏன்னா எங்க அப்பா நான் வாத்தியாருக்கு படிக்க வச்சிருக்காங்க. இல்ல மவள ஒன்னெல்லாம் வெட்டி. ராமரே, ஏப்பா ராமரே. வரேன்ப்பா. அழகப்பன் கூப்பிட்டாரு போ. அப்பா என்னப்பா 10 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு பையன் அதுவும் கிளம்பிட்டீங்க? இல்லப்பா, ஆத்தா வீட்டை பூட்ட மறந்துட்டாளாம். வாங்கின சாமான்லாம் அங்கனைக்கு எங்கன கிடக்கும். எவனாவது களவாணி போய் தூக்கிட்டு போயிடுவாங்கயா. இன்னொரு தடவை சாவாசமா வந்து இருந்துட்டு போறோம். மாமா, அத்தை, என்ன நீங்க வந்தது காலை சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கிளம்பிட்டீங்க? உங்களுக்காக தானே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்புல இட்லி வச்சுட்டேன், சட்னி எல்லாம் அரைச்சிட்டேன். இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. பரவாயில்லத்தா, இன்னதோட வரும்போது சாப்பிட்டுக்கலாம். அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. அப்பா இருங்கப்பா, நானும் வரேன். அப்பத்தா ஊருக்கு போறீங்களா? வா, பஸ்ஸுக்கு நேராச்சு. இந்தப்பா ஐயா, இதை வச்சுக்கிறீங்களா? பட்டு வட்டுமா? டாட்டாப்பா. பட்டமா போயிட்டு வாங்க. சரித்தா. இப்படி உட்காருங்கம்மா. செத்த உட்காந்துருங்கம்மா, வந்துடுறேன். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. யாரும் இல்லாத அனாதையா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. எப்பா பார்த்தாலும் தர்மம் பிச்சை. ஏன் ஜாமி வயிற எங்க ஆத்தா மாதிரி நினைச்சுக்கையா. இந்தம்மா நாங்கள் என்னைக்கு நேரத்தில் சாப்பிட்ருக்கோம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். வேணாம்ப்பா. ஏன்பா இப்படி கொலைப்பட்டு என் புறத்துக்கு தான் 2 பேரும் புள்ள வீட்டுக்கு வந்தீங்களா? என் பொண்டாட்டி மேல தானே கோவம். நான் என்னப்பா பண்ணேன்? சாப்பிடலாங்க, சாப்பிடாம போனா என் புள்ள உக்கி போயிடுவா. குடுறா, குடு. சாப்பிடு. வாங்க மாமா. என்னாச்சு சார்? இவனுக்கு ஒரே இழப்பா இருக்கு, டாக்டரை பார்க்கணுமா? வாங்க போலாம். இந்த பக்கம் வாங்க. பார்த்து. எங்க அத்தைக்கு ஆஸ்துமா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓகே, ஐ வில் டேக் கேர். தேங்க் யூ டாக்டர். டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா சரியா போயிரும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இழப்பு வந்துச்சுன்னா இதை இப்படி எடுத்து வாயை ஆன்னு திறந்து இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா இழப்பெல்லாம் குறைஞ்சிரும். சரிங்களா? இந்தாங்கம்மா, பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேங்க. வரேன் சார். சரிம்மா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே.
ஹலோ சொல்லுங்க டாக்டர். அந்த 3ஆம் நம்பர் பேஷண்ட் தானே? நான் இப்ப போய் பாக்குறேன் டாக்டர். ஏய்யா சுருட்ட மாட்டேன் சொல்லுங்க. இந்த பிள்ளை தானாயா? ஆசார பிள்ளையா இருக்கா. ஒத்த வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமையா. வாமா. முருகா நிறுத்துறா. போய் அம்மா அப்பா வீட்டில் விட்டுரு. சரி பாஸ். அம்மா பேரனோட விளையாடிட்டுருங்க. நான் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிப்பா. டேய் பார்த்து மெதுவாக கூப்பிட்டு போடா. சரி பாஸ். பஞ்சு வாங்கத்த. வாங்க மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க மாமா. என்னத்த திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்மா. அப்படியே உன்னையும் பேரனும் பார்த்துட்டு போலான்னு. சரி செத்த உட்காருங்க, இந்த வந்துடுறேன். அம்மா பள்ளிக்கூடம் விட்டோன்னே என் மகனை கூட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. சரியா? நான் என் ஃப்ரெண்டோட விசேஷத்துக்கு போறேன். நான் வரதுக்கு ராத்திரி ஆயிருமா? சரி சரி சாப்பிடு. சரி பாஸ், அது என்ன நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரி கருப்பு. பத்தா? உங்க அம்மாவை நீங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தப்போ அவங்க முன்னாடி சில விஷயத்த சொல்ல முடியல. அதான் நேர்ல வந்து பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க அம்மாவுக்கு ஆஸ்துமா ரொம்ப முத்தி போச்சு. அவங்களுக்கு குளிர்ச்சியான பொருள் எல்லாம் தரவே கூடாது. முக்கியமா தயிர், எலுமிச்சை பழம் இதெல்லாம் தராதீங்க. தண்ணி கூட சுட வச்சுதான் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கவுச்சி உணவா தாங்க. முடியாத பட்சத்துக்கு முட்டை, கருவாடு இதெல்லாம் தினமும் தாங்க. அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. அண்ணே தொறானே 2 லெமன் சாதமும் தயிர் சாதமும் கட்டுங்க. உனக்கு வாங்க மாட்டியாமா? யாருக்கு? என் அத்தைக்கும் என் மாமனுக்கு தான். இந்த மருந்து பத்தி சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? அத்தை மாமா கடையில சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். என் ஒருத்திக்காண்டி ஏன் சமைக்கணும்னு அப்படியே போட்டேன். அதான் கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பா சாம்பார் எடுப்பா தம்பி. டேய் மூடுறா. ஐயா டேய் என்னடா இப்படி மோந்து பார்த்துட்டு போறேன்? மோர்டா. ஐயா டேய் கருப்பியா, நீங்க சோறு போடுங்க. என்ன மோர் ஊத்த சொன்னா பூரா மோந்து மோந்து பார்த்துட்டு போறாங்கடா. மோந்து பார்த்துட்டு போறாங்களா? ஏய் யோ சுருட்ட, இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு என்ன பிஞ்ச செருப்பாலே அடிச்சுக்கணும்யா? ஏய் நம்மளே இனிமே சாப்பிட வராங்க பாரு கஸ்டமர், அவங்கள செருப்பாலே அடிக்கணும். பா மண்டே ஆட்டிக்க வந்து சேர்ந்தாங்க. அண்ணே என்னடா என்னடா அது அடிச்சுக்கணும்னு சொன்னீங்களாண்ணே? அவன் எங்கடா? ஒரு பேச்சுக்கு சொன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கா?